மக்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சுயேட்சை வேட்பாளர் எம்எல்ஏவுக்கு போட்டி போடுறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? இருக்கிற ஆட்சியெல்லாம் அப்படிதான் இருக்கு, போடுவாங்க. நாட்டுக்காக வளர்க்கிற பொது நலம் மனுஷனுக்கு தேவையானது மனசாட்சி. அது உங்ககிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட உங்களை நாட்டுக்காக பயன்படுத்தலாங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. எலெக்ஷன் ஆரம்பிச்சுட்டா எல்லாம் அடிப்படையா வருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி சொல்ல கூட வர மாட்டாங்க. ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. எனக்கு ஓட்டு கொடுங்க அது கொடுங்கன்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சு நல்ல கடை ஓடும்போது எதுவுமே வந்து எட்டி கூட பார்க்காது. என்ன கொடுமை சரவணது. ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். பணத்தின் இதனை எதிர்க்கவும் முடிந்தது யாரு? இவன் உடம்பில் தெருக்கி லட்சிய வெறி. எனக்கு ஓட்டு கொடுங்க அது கொடுங்கன்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சு நல்ல கடை ஓடும்போது எதுவுமே வந்து எட்டி கூட பார்க்காது. எல்லாம் ஜெயிக்கிற வேலைக்கு தான். உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் ஏதாவது தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்குங்களா? நிறைய இருக்குங்க. போய் இந்த பாலம் இல்லை, அதனால நிறைய விபத்து நடக்குது. பேரிகார்டு வேணும். ஸ்கூல் பசங்களும் நிறைய போகுது, அதனால அதெல்லாம் பாதிக்கப்படுது. விபத்துலாம் நிறைய இந்த பக்கமே வருது. அதனால இந்த பக்கமா போகணும். ஓட்டு கேட்க கூட சில ஏரியாவில் வர மாட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்து மெயின்ல அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம்லாம் அப்படியே ஒரு சில டைம்ல வரதில்லை. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இங்க அடிப்படை வசதி என்ன குறையா இருக்கு? எதுவுமே இல்லை. ரோடு மட்டும் நீங்க வந்து சரி செட் பண்ணி கொடுத்தாங்க. மண்ணு தருவான், எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க போட்டோம் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஒப்புதல் சீட்டு கொடுத்தார வந்து அதுக்குள்ள முடியுது வரலையுமே தெரியல. எலெக்ஷன் ஆரம்பிச்சுட்டா எல்லாம் அடிப்படையா வருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி சொல்ல கூட வர மாட்டாங்க. முந்தா நாள் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை, மக்கள் எல்லாருமே போய் அங்கதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹைவே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வர 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன், சுயேட்சை வேட்பாளரா மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கண்ணே? என்ன கேட்ட உடனே சொல்றீங்க? யாரோட கூட்டு இல்லாம நிக்கிறீங்க, அப்புறம் இருக்கும்போது நம்பலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. மக்களோட மக்களா இருக்கணும், அடிப்படை வசதிகளை பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வரேன். உங்களால என்ன சப்போர்ட் முடியுமோ அதை செஞ்சு கொடுங்கண்ணே. நான் வேற ஒண்ணும் உங்கள்ட்ட கண்டிப்பாண்ணே. சரியாண்ணே. சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பைபாஸ்ல. ஏன்னா நிறைய ஜனங்க இருக்காங்க, நிறைய பேரு, நிறைய வீடு, நிறைய பேர் இருக்காங்க. அதனால அங்க வந்து போறவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் நிறைய போடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பாலம் போடாம அப்படி விட்டுட்டாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் நிறைய போறாங்க வராங்க. நாங்க எல்லா எதுக்கு போனாலும் நாங்க அதை தாண்டி தான் தானே போவோம். ரோடு போட்டு விடுவோம்னு சொன்னோம், முன்னாடி போட்டாங்க, அது அப்படியே போட்டு அப்படியே கிடக்கு. இந்த வீதிக்கு வீதி கொஞ்சம் பாதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதெல்லாம் செஞ்சு விடுவோம்னு சொன்னோம். இந்த சீட்ல இங்க பாருங்க, இங்க இப்படி கீழே வீட்லயே இடிக்க முடியாது. ஒரு 2 போஸ்ட் போட்டு விட்டு இடையில போஸ்ட்டை போடுங்கன்னு சொன்னோம், அதுவும் செய்யல. அதுங்க வர்றதை விட எங்க ஓட்டு கேட்கறது வந்ததோட சரி. எங்க எம்எல்ஏ அவங்க வந்து ஓட்டு கேட்க வந்ததோட சரிங்க, அதுக்கப்புறம் வரல. நானும் உங்க கூட ஓட்டு போட்டு வந்தேன். நானும் இந்த மாதிரி விஷயத்தால தானே நான் வரணும்னு ஆசைப்படுறேன். மக்களோட மக்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சுயேட்சை வேட்பாளர் எம்எல்ஏவுக்கு போட்டி போடுறேன். சரி, உங்களுக்கு கட்சியெல்லாம் எதிர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாண்ணே? இருக்கிற ஆட்சியெல்லாம் அப்படிதான் இருக்கு, போடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களோட மக்களா இந்த சேவை செய்யணும்னு எண்ணம்னா செஞ்சிருவாங்க. சரிண்ணா, அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், எம்எல்ஏ அதிகாரம். அதை நான் மக்களாகி உங்கள்கிட்டயே கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. செஞ்சிருவாங்க, போட்டு வராங்க. சரிண்ணா, செஞ்சிடறாங்க. ரொம்ப நன்றிண்ணே.